ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து களி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லாருக்குமே தெரியும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சாதாரணமாக உளுந்து களியாக பண்ணால் பசங்க எதுவும் சாப்பிடாதுங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுனா விரும்பி சாப்பிடுங்க. இது உளுந்து களி அப்படிங்கிறத விட உளுந்து அல்வான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் உளுந்தை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தி, பாதாமு, நட்ஸு எதை வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ பாதாம் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் பாதாம் பருப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேறு எந்த நட்ஸ் வந்தாலும் அதில் சேர்த்து நம்ம பண்ணலாம், நல்லாயிருக்கும். ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்துருக்கேன். இதில் நான் ஏலக்காயும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இதை இப்போ நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க நம்ம நைஸாக இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சர்க்கரையை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஏன்னா சர்க்கரை கரைஞ்சால் தான் மண் எடுக்கலாம். அதனால் சர்க்கரையை முன்னாடி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம சர்க்கரையை கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு போட்டு எடுத்துடலாம். வடிகட்டி எடுங்க. மண்ணெல்லாம் சுத்தமாக நம்மளுக்கு அந்த சர்க்கரை தண்ணி வந்துடும். சர்க்கரை தண்ணியில் நீங்கள் இந்த அரைச்சி வச்ச நம்ம உளுந்து மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஹீட் ஆக்கி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி கட்டியாக போயிடும். இதிலேயே போட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, கிண்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கரைச்சி விட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட வேண்டியதுதான். தூக்கி அடுப்பில் வச்சு கிட்டிடுவாங்க. இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடியில் உட்காராமல். கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா ஹையில் வச்சு நீங்கள் கிண்டலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. நல்லெண்ணெய் நமக்கு மெயினாக இதுக்கு வேணும். நெய் நல்லா டேஸ்ட் இருக்கிறத மட்டும் நெய் ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா பசங்களுக்கு அந்த நெய் வாடை வந்தால் சாப்பிடுங்க. அதனால் அது நல்லாவும் இருக்கும். அதனால் நெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதுமாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயை ஊற்றுங்க. கிண்ட கிண்ட நல்லெண்ணெய் ஊற்றிங்க. அப்பப்போ ஊற்றிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த அல்வா பதத்துக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அது அல்வா மாதிரி வரும். இப்போ நம்ம கிண்டும் போது அல்வா மாதிரி உருண்டு வரும். பிரண்டு வரைச்சி நீங்கள் ஸ்டவ்வை நிப்பாட்டிட்டு நம்ம சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்படி வந்துருச்சுனாவே ஓகே, நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 2 நாளைக்கு சாப்பிட்லாம், வீணாக போகாது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். நான் அப்படி தான் செய்வேன். நீங்கள் வேறு மாதிரி செஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதையே செஞ்சாலும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.